அவ போனதுக்கு அப்புறம் இவரு தலைமையில தான் சமையலே நடக்கும். உப்பு புளி இனிப்பு உரப்பு ஒண்ணுமே இருக்காது. பிடிங்க. காலம் கெட்டு போச்சுப்பா, காலம் கெட்டு போச்சு. புது மருமக சமைச்ச சாப்பாடு சாப்பிட்ட உடனே நான் இத்தனை வருஷமா சமைச்சதெல்லாம் கசந்துடுச்சா? சரி, நமக்கு என்ன? இனிமே உங்க மருமக சமைச்ச சாப்பாடு தான் சாப்பிடுங்க. இனிமே உங்க மருமகளே சமைக்கட்டும். உங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடுறதுக்காக நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு வரல. என்னடா சொல்ற? படிப்பனா விட்டுலான் இருக்கேன். அத நீ சொல்லணுமா? பாதி படிக்கும் போதே ஒரு பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தா படிப்பா வரும்? எடுறா கைய. நீ அண்ணனுக்கு துணையா வேலை வெட்டி பார்த்துக்கிட்டு இங்கேயே இரு. இங்கயா? இந்த கிராமத்திலயா? எந்த மடையா இருப்பான்? நான் மெட்ராஸ் போய் தொழில் ஆரம்பிக்க போறேன். அதுக்கு எனக்கு ஒரு 5-6 லட்சம் தேவைப்படும். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். 5-6 லட்சமா? அவ்வளவு பணம் என்கிட்ட இருக்கு. பணம் இல்லைன்னா என்ன? சொத்து இருக்குல்ல, தோட்டம் துறவு வயல் வரப்புன்னு எனக்கு சேர வேண்டியதை பிரிச்சு கொடுத்துட்டா நான் வித்துட்டு எப்படியோ பொழைச்சுக்குவேன். அள்ளி செருப்பா. கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஏய், பூர்வீக சொத்துங்கிறது இந்த வீடும் 4 ஏக்கர் புஞ்சையும் தாண்டா. இப்ப இருக்கிற தென்னந்தோப்பு மாந்தோப்பு 100 ஏக்கர் நஞ்ச அதெல்லாம் உங்க அண்ணன் நெத்தி வேர்வை சிந்தி 15 வயசுல இருந்து மாடு மாறி உழைச்சு சம்பாதிச்சதா. அங்கு கேட்கிறியா பங்கு? அப்பாப்பா, என்னப்பா இது? என்ன நன்றி கட்ட நாயே. இவன் உழைச்சு சம்பாதிச்சு உங்களை பட்டணத்துக்கு அனுப்பி படிக்க வச்சா நீ திமிரு பிடிச்ச தரமான காரியம் பண்ணி குடும்ப பேரையை கெடுத்த. இந்த பொண்ணோட நல்ல மனசால ஜெயிலுக்கு போகாம தப்பிச்ச. ஏய், இனிமே பங்கு கிங்குன்னு ஏதாவது சொன்ன நெஞ்ச பிறந்துருவேன். உங்களால கொடுக்க முடியலன்னு சொல்லுங்க, நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். அப்பா, என்னப்பா ஆச்சு? அப்பா, தண்ணி கூட வாசிக்கிறோம். அப்பா, அப்பா, கொஞ்சம் பாத்துக்க. சரிண்ணா. அப்பா, என்னப்பா நீ கொஞ்சம் வாங்க.